ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ரயில்வே அட்டையை ஆன்லைன் மூலமாக பெறுவதற்கான வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்னையிலேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, நாடு முழுவதும் ரயில்களில் பயணிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 25% முதல் 50% வரை கட்டண சலுகை அளிக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ரயிலில் பயணம் செய்யும் போது உங்களுக்கு 25 to 50% வரைக்கும் கட்டண சலுகை வழங்குறாங்க. இந்த கட்டண சலுகையை பெறுவதற்கு ரயில்வே நிர்வாகத்திடம் சலுகை கட்டணத்திற்கான அடையாள அட்டை பெற்றிருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சலுகை பெறுவதற்கு ரயில்வே கிட்ட பார்த்தா ஒரு அடையாள அட்டை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதற்காக அந்தந்த ரயில்வே கோட்டா அலுவலகத்தில் இருக்கும் வணிக பிரிவு அலுவலர்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் கட்டண சலுகை அட்டையை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான கட்டண சலுகை அடையாள அட்டையை ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள ரயில்வே நிர்வாகம் வழிவகை செய்துள்ளது. இந்த டிஜிட்டல் மயம் வசதியானது தெற்கு ரயில்வேயில் சென்னை, திருச்சி, சேலம், மதுரை, பாலக்காடு, திருவனந்தபுரம் என 6 கோட்டங்களில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாற்றுத்திறனாளிகள் சலுகை அடையாள அட்டை பெறவும் புதுப்பிக்கவும் ரயில்வே அலுவலகத்துக்கு செல்ல தேவையில்லை, ஆன்லைனில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக திவ்யாங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அனிட் அண்ட் இந்தியன் ரயில்வே .gov இந்த வெப்சைட்டில் போயிட்டு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி பயனாளிகள் தங்களின் சலுகை அடையாள அட்டையை பெற அல்லது புதுப்பிக்க தேவையான ஆவணங்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகலுடன் தங்கள் விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த சலுகை அடையாள அட்டை பெறும் மாற்றுத்திறனாளிக்கு சலுகையுடன் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளை டிக்கெட் கவுண்டர்கள் அல்லது IRCTC இணையதளம் வழியாக பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான சீசன் டிக்கெட் பெறவும் இந்த அடையாள அட்டை பயன்படுத்தப்படுகிறது. இந்த டிஜிட்டல் மையத்தை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான ரயில்வே பயண அட்டை பெறுவதற்கு நீங்கள் டேரெக்டாக அலுவலகம் செல்ல தேவையில்ல, ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ திவ்யாங் கார்டு பார்த்தா இருக்கு, அந்த கார்டு பெறுவதற்கு ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. யார் அப்ளை பண்ணலான்னா பார்வை குறைபாடு உள்ள நபர்கள், பார்வை முழுமையாக இல்லாதவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், செவித்திறன் மற்றும் பேச்சு குறைபாடு உள்ள நபர்கள், எலும்பியல் ஊனமுற்றோர், முடக்கவாத நோயாளிகள், பாதுகாப்புடன் உதவியின்றி பயணிக்க முடியாத நோயாளிகள், இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதிகமாக நீங்கள் ரயிலில் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஏன்னா 25% to 50% கட்டண சலுகையை வழங்குறாங்க. பாதி அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அந்த அடையாள அட்டையை பெற பாருங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க, மறக்காம இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.